வெல்கம் டு ஃபயர் குக்கிங். தலைவா பேர் மாத்திட்டோம் தெரியும்ல. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சாதிக் எக்ஸ்ப்ளோர். मुझे पहचानो कहां से என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கிருக்கீங்க? பாஸ் டான்னு ஃபார்மேட்டா சும்மா நாலு இடத்துக்கு போகணும் வரணும் மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வாங்கி வச்சிருக்கோம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பிரியாணி ட்ரீட், அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத்தி ப்ளஸ் வந்து தவசுக்குட்டியோடைய சிக்கன் பிரியாணியும் வாங்கி வச்சிருக்கோம். சரி ஓகே, அப்போ நான் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அதெல்லாம் கிடையாது. தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. இது ஃபுட் ரிவ்யூவும் கிடையாது. அண்ட் இந்த பையனுக்கும் இந்த மாதிரி நாலேஜ் இல்லாத மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பிரியாணியில் பிரச்சனை இல்லை, அன்னைக்குள்ள பிரச்சனை என்னென்னு நிறைய பேர் இப்போ கிளியாரிட்டி பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன இஷ்யூனால எல்லாத்தையும் அப்படி குறையா சொல்லக்கூடாது. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு காட்டிடலாம். ஓகே, செழிப்பாக இருக்குங்க பிரியாணி. கொதிக்க கொதிக்க கடகடன் சாப்பிடலாம். இந்த பையன் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. நல்ல குவான்டிட்டிங்க, அதுதான் தலையோட ஸ்பெஷலு. இவருங்க எவ்வளோ ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ கொட்டி கவுத்துறோம். இது ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கலையா? காசு கொடுத்ததுனால கொடுத்தான். எவ்வளவு திருந்த மாட்டியா? காசு கொடுத்தாலும் அள்ளி கொடுக்க ஒரு மனசு வேணுமே. நானும் தான் இங்கே ஒரு வருஷமா இருக்கேன், எனக்கு அள்ளி எதுவுமே தரலையே. சீக்கிரம் சொல்லு. பாஸ் வரத பத்தி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா பாஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாரு, அங்கதான் சாப்பிடுவார். எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் நில்லுப்பா, நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது. 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அடுத்த குடிச்சா இருந்தாலும் பரவாயில்லைங்க. வா ரே வா, ஒரு பொருட்க கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அடா இந்த பேப்பரை விரிச்சாலே 4 பேர் 5 பேர் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லாம்ப்பா. ஆஹா ஆஹா ஆஹா, அப்படி தான் இருக்குது. அது பாட்டுக்கு இருக்கட்டும். செழிப்பாக இருக்கா? செழிப்பாக இல்லை, ஆஹா ஓஹோன்னு இருக்குது. இது வந்து தவசுக்குட்டியோட ட்ரெடிஷ்னல் பிரியாணிங்க, சீரக சம்பா. சூப்பராக இருக்குது வாசனையே. மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபுட் ரிவ்யூ கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு இது மாதிரி பிரியாணி கொட்டி கவுத்தி பின்னி எடுக்கணும்னு ஆசை. அதாங்க இப்போ அப்படியே போர்ட்லேயே கொட்டிடலாம். அது நூல் இருக்கா? எதுக்கு? இல்லை பின்னி எடுக்கிறேன். நீங்கள் உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன்டா. கொட்டிடலாமா? கொட்டுங்க. இருங்க. எடுத்துருவோமா? இது எதுக்கும் அப்படியே ஓரமாக வச்சு எடுப்போம். இரு ரெடியா? எப்படி செமையாக இருக்குல்ல? பாருங்க. எவ்வளோ இதுவே ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம் போலியே. ரைத்தா ஏதோ பிரியாணியே சாப்பிடாத மாதிரி பண்றீங்க. ஆனா சத்தியமா அது அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு டெம்ப்ட் தான்ப்பா. பிரியாணின்றது அது ஒரு விஷயம். உனக்கு புரியாது, சின்ன பையன். அதனால் இதை உடச்சிடலாமா? உடச்சிடலாம். எனக்கு என்ன கூறுது? ஊருங்க பாரு மேன், லெக் பீஸு. ஒரு ட்ரெடிஷ்னல் சீரக சம்பா சூப்பர் பிரியாணி. சிக்கனும் நல்லா. எனக்கு வந்து இதில் கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. மற்றபடி சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், டைம் கிடைக்கல. ரைத்தா கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் தண்ணியாக கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க.
மேபி அது தால்ச்சாவா என்னவான்னு தெரியல. இது தால்ச்சா தாங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். தால்ச்சா தான் அது ஆக்சுவலாக. கரெக்ட், இது ட்ரெடிஷ்னல் பிரியாணி இல்லையா, அதனால தால்ச்சா தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பருங்க. அந்த சாம்பார், அந்த புகை ஸ்மெல்லு போட்ட சாம்பார் வேறு மாதிரி இருக்கு. ரைத்தா கொஞ்சம் ஊற்றுறோம். கறிலாம் நல்லா இருக்குங்க. ரெண்டுமே சூப்பர் பீஸ். ஒரு லெக் பீஸும் வந்திருக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லாலிபப்பு, விங்ஸு. நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. அப்படி எஸ்எஸ்க்கு போயிடலாம். பாருங்கள் அந்த குவான்டிட்டி போர்ஷனு. சிக்கனை வச்சு கொஞ்சம் ரைத்தாவியை வச்சு அப்படியே எடுத்து அடிக்கிறோம். சூப்பராக இருக்குது. இது அந்த குறைகீரைலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உப்பு கம்மி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு பிரான்ச்சோட ஏதோ ஒரு சின்ன இஷ்யூனால எல்லா இடத்துலையும் அப்படி ஆகணும்னு அவசியமும் இல்லை, அது மாதிரி சொல்லவும் தேவையில்லை. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி இஷ்யூவே கிடையாது. அது வந்து சிக்கன் பாப்ஸ்ன்னு சம்திங் ஏதோ சொல்கிறாங்களே தவிர பிரியாணி இஷ்யூ கிடையாது. ஓகே, அப்படி இருந்தாலும் கூட அது சம் பிரான்ச், ஒரு பிரான்ச்சில் நடந்திருக்கலாம், எல்லா பிரான்ச்சும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது ப்ரமோஷன் வீடியோ கிடையவே கிடையாது, எந்த ப்ரமோஷனும் கிடையாது. எந்த பிரான்ச் சூப்பரு, எந்த பிரியாணி நல்லது, அந்த மாதிரியான ஃபுட் ரிவ்யூவே கிடையாது. எனக்கு பிடிக்கும் எப்பவுமே பிரியாணி. இன்றைக்கி தட்டில் கொட்டி சும்மா வெளுத்து வாங்கணும்னு நினச்சேன், அது மாதிரி எல்லா பிரியாணியும் வாங்கியாச்சு. எனக்கு என்னென்னா எஸ்எஸ்ல இந்த குவான்டிட்டி செமையாக இருக்கும், நிறையா இருக்கும், அப்படி நிறைச்சி சாப்பிடணும்னு ஆசை. அதனால தான் இன்றைக்கி வந்து எஸ்எஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ப்ளஸ் வந்து தவசக்குட்டி ட்ரெடிஷ்னல் பிரியாணி, அது அவங்களது வாங்கியாச்சு. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கேன். இவ்வளோ பிரியாணி இருக்குது, அடித்து காலி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதை நினச்சோம் கவலைப்பட வேண்டாம். இதுதான் அதனால பிரச்சனை, அதனால் பிரச்சனை, இந்த மாதிரி எதையும் நினைக்க வேண்டாம். எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே போனாலும் நிம்மதியாக நல்ல மனசுக்கு நிறைவாக சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.